கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 27 இன்னைக்கு 4 தான் நம்ம படிக்க போகிறோம். படித்து அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை அதில் கற்று தராது. நம்ம ஸ்டெப்பாக படிக்கும் பொழுது நல்லா நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம அதை படிக்கும். அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதனால் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை மற்றவங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். இந்த வசனங்கள் மூலமாக அப்படி தான் நம்ம படிக்கணும். ஏன்னா எந்த மனுஷனால் கைவிடப்பட்ட நிலையில் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற வசனங்கள் தான் அந்த வசனங்கள். தாவீது எழுதியிருக்காரு. அதனால் இந்த வசனங்களை படிக்கும்போது நாம் எந்த இடத்துல நம்ம கைவிடப்பட்ட நிலையில் நம்ம தனிமையாக நின்று அழுது நிற்கவும், நமக்கு உதவிக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அவர் பாதம் தான் நமக்கு தஞ்சமாக இருக்கும். அந்த காரியத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த வசனங்களை தியானிக்கும். இன்றைக்கும் நம்ம அந்த வசனம் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளோட கூட பேச நம்ம ஜெயிப்போம். ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களின் மூலம் நாங்கள் படிக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டியது கடைபிடிக்க எங்களுக்கு நீங்கள் ஆவியான உதவி செய்கிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வீணான நாட்களாக நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் போகாதபடி உங்களுடைய பாதத்திலே தங்கியிருந்து அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த மரியாதை போல நாங்களும் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இந்த வசனங்களை தியானித்து, வசனங்களில் உள்ள காரியங்களை நாங்கள் தியானித்து அதை நாங்கள் ஆண்டவரே கடைபிடிக்கத்தக்கதான கிருபையை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் சிலுவையிலே சம்பாதித்த ஆண்டவர் ரட்சிப்பு எத்தனை பெரியது என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கற்றிருந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனங்களை தியானிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்லுமா ஜெபிக்கிறோம். இந்த வேலை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்துக்கோங்க. மீதியான பிரச்சனை எங்களை தாங்கி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மகே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடி துதித்து ஆண்டவருடைய வசனத்துக்கு செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே.
அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சங்கீதம் 27 4வது வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தத்தில் ஒன்றில் நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ரொம்ப பெரிய வசனம். ஆனால் ஒரு வசனத்தை நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து தியானிக்கும் பொழுது அதனுடைய கருத்துக்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம படிக்கும்போது நிறுத்தி படிக்கணும்னு நான் சொன்னேன், அதை தியானிக்கணும்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்போது நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணுங்கிறது தெரியும், நம்ம எப்படி வாழணுங்கிறது தெரியும், எப்படி ஜெபிக்கணுங்கிறது தெரியும், ஆண்டவருடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த ஒரு வசனத்துலேருந்து நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கலாம். முதல்ல வந்து கேட்டேன், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்கணும்னா நம்ம அதை கேட்கும்பொழுது எப்படி கேட்கணும், எப்படி அவர் வந்து உதவி செய்கிறவராக இருக்கார் அப்படிங்கிறத முதலாவது வசனத்தை நம்ம படித்து பார்க்கும்போது, இஸ்ரேல் மக்கள்லாம் வந்து நீங்கள் நமக்கு தெரியும், எகிப்தியரெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்த நாட்கள்லாம் அவங்க வாழ்க்கை வந்து ஒருத்தர் உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லாதபடி அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்குற அந்த வசனங்களின் மூலமாக அவங்க வந்து இருந்தாங்கனாக்கி அவங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் நம்ம அந்த மக்களை வந்து செய்கிறாரு. ஆனால் நம்ம யாத்ராகமம் 2:23-24 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். 23-24 சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்திலிருந்து தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இப்போ உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஆண்டவர் வந்து இந்த எகிப்திலேருந்து அந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை வந்து அவர் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவர் பார்க்கும் பொழுது இந்த உதவியை தேடி அவங்க போகும் பொழுது ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கார். ஆனால் வந்து என்ன கீழ்ப்படியாமல் இருக்குன்னா அவங்ககிட்ட வந்து அவங்க எகிப்தில் இருக்கிற அந்த தெய்வங்களெல்லாம் நிறைய வணங்கினாங்க. அப்போ அந்த வணங்கும் பொழுது அந்த வணக்கம் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும் பொழுது உதவியை கேட்டு அவங்க வார்த்தை கீழ்ப்படியும் போது அவங்களுக்கு வந்து அந்த எல்லா காரியங்களும் செய்வேன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்ககிட்ட கீழ்ப்படியாமல் என்ன இருக்குன்னா ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை முதல்ல செய்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமான காரியங்கள்லையும் ஆண்டவரை மாற்ற சார்ந்து வாழ்கிறது தான் கீழ்ப்படுதல்னு அர்த்தம். அப்போ அதை விட்டுட்டு முதல்ல வந்து யாருக்கு நம்ம எந்த மனுஷனுக்கோ மற்ற எந்த காரியங்களுக்கோ முதலிடம் கொடுக்கும்பொழுது அதே வந்து சிலை வணக்கத்துக்கு ஒப்பிடலாம். அதனால் சிலை வணக்கம்னாக்கி நம்ம சிலையை வணங்குறதுனால தான் அப்படின்னு கிடையாது. ஆனால் எகிப்தில் நிறைய சிலை வணக்கங்கள் இருந்ததில்ல, அதில் நிறையா இவங்க வந்து இருந்ததுனால ஆண்டவர் அதை அந்த வார்த்தையை சொல்கிறாரு. இந்த சிலை வணக்கத்துலேருந்து நீங்கள் வந்து மீண்டு நீங்கள் அந்த சிலையை வணங்கக்கூடாது. அந்த சிலை வணக்கத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்து நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் வாழணும். எனக்கு முதலிடம் கொடுங்க, நான் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அப்போ நான் உங்களுக்கு வந்து ஆவியான இந்த இடத்துல வந்து நான் வந்து அடிமைத்தனத்துலேருந்து உங்களை வந்து நான்
விடுதலை மாத்திரமல்ல, உங்களை வந்து நான் எல்லாத்திலையும் நான் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு உதவியை நான் தர்ற ஆண்டவராக இருக்கேன். அதனால் என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம ஒன்று நம்ம ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்கும், உதவியை கேட்கும்பொழுது அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அப்போ ஒன்றை கேட்டேன்னு சொல்லி அவன் சொன்னாம்னாக்கி, உன்னை எதை கேட்டாலும் சரி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்குறவர், அவர் கீழ்ப்படியணுங்கிற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு கேட்குறத நமக்கு செய்வார். இது சங்கீதம் 34:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கணுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ கர்த்தர் வந்து இந்த ஏழை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏன் இருக்குது? அப்போ வந்து நம்ம ஏழைனாலே நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கி இவங்க அப்புறம் பேசும்போது பரதேசின்னு பேசுவாங்க. அப்புறம் கூடாரவாசியாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து பெரிய வசதி இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்த அந்த அவங்க செஞ்ச காரியங்கள்லாம் அந்த கூடாரத்தில் தான் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த இதில் கூட ஏழையாக இருந்தேன், நான் வந்து பெரிய வசதியாக இருக்கேன் அப்படின்லாம் வந்து அவங்க வந்து பெருமை பாராட்டி இருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதி வந்தோடனே சிலர் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது அது எல்லாருமே ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து பெரிய வசதி இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், அதை வந்து பெருமை பாராட்டுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா பவுலை பற்றி நம்ம படிக்கும்பொழுது அதுதான் அவர் பெரிய படிச்சிருக்கதையோ மற்ற காரியங்களோ எதையுமே வந்து அவர் ஊழியத்தில் பயன்படுத்தவே இல்லை. அவர் எல்லாத்தையும் குப்பைன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் படித்த படிப்பே அப்படின்னோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே அதுதான் நம்ம வந்து ஆண்டவர் மத்தியில் வந்து நம்ம அந்த எந்த இதுலேயும் கீழ்படிச்சிருக்கணும்னாக்கி நம்ம வந்து தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கார். நான் பெருமையாக இருந்தோம்னாக்கி எதிர்த்து தான் நிற்பார். அப்போ ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ தாழ்மை உள்ள எந்த இடத்துலையும் நம்ம தாழ்மையாக ஆண்டவர் கொடுக்குற வசனத்துக்கு நம்ம கீழ்படிஞ்சிருக்கணும். தாழ்மைனா ஏதோ மனுஷனுக்கு தாழ்ந்துருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை, ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சு இருக்கணுங்கிறத சொல்கிறாரு. அவர் கேட்டு ஏழை நம்ம கூப்பிட்டோம்னாக்கி நம்ம கூப்பிட்ட கத்தை கேட்டு அவன் இடுக்கணுனாலே நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் நமக்கு உதவி இல்லை, நமக்கு எந்த விதமான காரியங்களையும் நமக்கு செய்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நெருக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்து நம்ம இடுக்கணுக்கெல்லாம் நீக்கி நம்மளை வந்து ரட்சிக்கிறோம்மா. நம்மளை வந்து ரட்சித்து நம்ம சிலுவையில் நம்மளை ரட்சிப்பை தந்திருக்காரு. அதை தான் இங்கே சங்கீதத்தில் அவரே சொல்லியிருக்காரு நம்ம பார்ப்போம். அப்போ எந்த நெருக்கம் வந்தாலும் சரி அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கார். அடுத்து சங்கீதம் 116:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்து அவர் வந்து நமக்கு வந்து அவரை புகழ்ந்து பாடுறதா தான் அந்த வசனத்தை நம்ம படிக்கும். 116:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் விண்ணப்பத்துக்கு நம்ம விண்ணப்பம் செய்கிறோம், ஒரு காரியத்தை கேட்கும்பொழுது அதுக்கு பதில் தந்து அவர் வந்து நம்ம எப்படி நடத்துகிறாரு அப்படிங்கிறத சொல்லி தான் அந்த 116 முதலாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அர்த்தமே அதுதான். அவர் புகழ்ந்து பாடுறதை தான் நம்ம அந்த வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவரை துதிச்சு பாடணும். நமக்கு உதவி செய்ததை நம்ம ஒன்று கேட்டோம், அதுக்கு நமக்கு வெளிப்படுத்தினா நமக்கு சொல்கிறாரு, அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அடுத்து வந்து வெளிப்படுத்தல் 1:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசன வகங்களை வாசிப்பது கேட்குறவளும் இது எழுதியிருக்கிறவர்களை கை கொடுக்கிறவளுமாய் இருக்கிறவங்க தான் பாக்கியவான்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ அந்த வசனத்துக்கு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த வாசிக்கவன் கை கொள்ள வேண்டும் சொல்லி சொல்லும்போது அந்த கை கொள்றான்னாக்கி அதை எதிர்காலத்தில் நம்ம தீர்க்க தரிசனமாக மாத்திரமில்லை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான் வந்து வெளிப்படுத்தலில் சொல்கிறது. ஏன்னா வந்து அது பூரா நடந்துகிட்டே இருக்குது, நடந்துகிட்டு இருக்கிறத தான் நம்ம வந்து அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருக்காரு வெளிப்படுத்தலில் யோவான். அப்போ ஆண்டவர் வந்து நடக்கக்கூடிய காரியத்தை சொன்னதுனால இதை வந்து நம்ம வந்து இந்த கை கொள்ளணும்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ வந்து அவர் சொன்ன வசனங்கள் அந்த தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளெல்லாம் நம்ம கை கொள்ளணுங்கன்னா நாம் வந்து கை கொள்வது நல்ல போதனைகள், நிறைய போதனைகள்லாம் நம்ம வெளிப்படுத்தல் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, அப்படி படிக்காமல் இருக்காங்க. கண்டிப்பாக அது படிக்கணும். ஏன்னா வந்து அதில் நிறைய காரியங்கள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே நம்ம நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இல்லாட்டா இந்த நடக்கிற காரியங்களுக்காக நம்ம நிறைய அழிவு வருது, நோய்கள் பிரச்சனைகள் வருது, அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்காக தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கிறதுனால அது நமக்கு வந்து போதனையாக இருக்குது. நம்ம போதனைன்னா நமக்கு முன்னாடியே நமக்கு போதிச்சு நடத்துறாரு ஆண்டவர். வந்து இப்படி நடக்கிறது, இப்படி வரும், அதுக்கெல்லாம் நீங்கள் கலங்கி இருக்க வேண்டாங்க ஒரு தைரியத்தின் வார்த்தைகளை சொல்கிற தீர்க்க தரிசனமாக தான் இருந்தாலும், நல்ல போதனையாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இதெல்லாம் மூலமாக கிறிஸ்துவ ஆண்டவரை கிட்டி சேரக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எப்போ தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளை நாம் அதை கை கொள்றதுக்கு
நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை வந்து ஆண்டவருடைய பாதம் தான் நமக்கு தஞ்சமாக இருக்கணும். எப்பவும் பாருங்கள், கேட்குறதெல்லாம் நம்ம மனுஷங்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு அவருடைய பாதத்துக்கு நம்ம கிட்டி சேரக்கூடிய காரியங்களை நம்ம செய்யணும். அப்படி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது நம்ம கேட்டதை ஆண்டவர் வந்து செய்யக்கூடியதாக இருக்கார். அடுத்தது வந்து நான் 2வது வசனத்தில் நீங்கள் அதே வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நாடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதையே நாடுவேன். இப்போ ஒன்றே நான் கேட்டேன்னு சொல்லியதுக்கு நம்ம படித்தோம். அதையே நாடுவேன்னு சொன்னோம்னாக்கி ஒன்று கேட்டோம்னா ஆண்டுகிட்ட அதை தான் நம்ம வாஞ்சியோடு அது இவர் செய்ய வல்லமுள்ளவர், இவர் தான் நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து நம்ம உறுதியாக இருந்தோம்னா தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு 1 நாளாகவும் 16:11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். இப்போ கர்த்தர் அவருடைய வல்லமையே நாடுங்கள்னு சொன்னோம்னாக்கி அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியவர். அவரை தான் நம்ம நாடி போகணும். இப்போ நிறைய காரியங்களுக்கு மனுஷன் நாடி நம்ம போவோம். அப்போ போகும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய தோல்விகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நிறைய நம்ம சந்திச்சிருப்போம். ஏன்னா நிறைய காரியங்கள் நமக்கு எதுவுமே நமக்கு அந்த ஒரு கலக்கம் வரும்போது நமக்கு என்ன செய்யணும், யார்கிட்ட என்ன கேட்கணுங்கிற ஒரு இது வந்து தெரியவே செய்யாது. ஜெபிக்கிறது கூட நமக்கு தெரியாமல் அந்த காலகட்டத்தில் நம்ம தவிக்கிற நேரம் வரும் பாருங்க. அந்த நாட்களில் மனுஷன் நம்பி நம்ம நாடி ஓடுவோம். ஏதாவது செய்வாங்களா, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நாடி தேடி ஓடுறோம் பார்த்தீங்களா. அந்த நாடி தேடி ஓடுற காரியங்கள் வந்து அது வந்து தோற்று போகக்கூடிய ஒரு காரியத்தை செய்யும். அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடி நம்ம தேடி ஓடணும் அப்படிங்கிறத நம்ம அந்த 4ஆம் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கி அவங்க வந்து தன்னை தாழ்த்தணும். அவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் நமக்கு தேவை. அவர் தான் நம்மளை நாடி தேடி அவர் தான் நம்மளை ஓடி நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து ஒரு சொந்த ரட்சகராக மாற்றி அவருடைய வல்லமை எவ்வளோ வல்லமை பெருசு அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நம்ம படித்தாலும் புதிய ஏற்பாட்டு நம்ம ஆண்டவருடைய இந்த மனம் திரும்புதல், ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி மனம் திரும்புதல், அவங்கள ரட்சகராக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது, இதுதான் வந்து அவங்க நாடி தேடி ஓடுறதுக்கு நமக்கு கிடைக்க பலன். அதனால வல்லமை ஆண்டவருடையது. அவருடைய வல்லமையை மாத்திரம், அவர் செய்யக்கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை. அதனால் அவரையே நாடி தேடி ஓடுகிற பிள்ளைங்களை நம்ம இருந்து அந்த காரியங்களை நமக்கு செய்யறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கார். அடுத்தது வந்து 3வது பார்த்திங்கன்னா மகிமை. என் மகிமையை வந்து நீரே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இந்த சங்கீதம் 3:3 என் மகிமை நீரே அப்படிங்கிறாரு. அப்போ மகிமைக்கு பாத்திரம் வந்து ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். நான் கர்த்தருடைய மகிமையை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கும்படியாகவும், மகிமையை எங்கே பார்க்கணும், ஆலயத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ பார்த்தோன்னா தேவ மகிமை வந்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு 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 உதவி மாதிரின்னு சொல்லலாம். இல்லாட்டி அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கலாம். அவர் வந்து அவருடைய சமூகத்தில் நம்ம உதவியை தேடி போகும்பொழுது அவர் கொடுக்குற நன்மைகள் வந்து பெருசாக இருக்குது. அவர் நம்ம தேவையை சந்திக்க மாத்திரம் இல்லை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு வந்து அருளி செஞ்சுருக்காரு. இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, ஆவியானவரை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவர் கொடுக்குற உதவி. நாம் வந்து அவரிடத்தை அர்ப்பணித்து அவர் கிருபையை அவர் சமூகத்தில் நம்ம கிடைக்க அந்த வாழ்வில் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களை நம்ம வாழ்கிறதுக்கு எந்த காரியமானாலும் செய்து நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு அவர் நமக்கு செய்யக்கூடியவராக இருக்காரு. நமக்கு பிரச்சனை வரும்போதோ ஏதோ வரும்போதோ நமக்கு கொடுத்துருக்குற அந்த வெகுமதி என்னென்னா, ஆண்டவர் விசுவாசிகளுக்கு கொடுத்துருக்கிறது வந்துன்னா உதவி செய்யக்கூடியவராக இருக்கார். நமக்கு வந்து அவருடைய மகிமையை வந்து நமக்கு அவர் மகிமைப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து கற்றுத்தந்திருக்காரு. நம்ம அர்ப்பணித்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மகிமைப்படுத்துறது, ஆண்டவருடைய மகிமைப்படுத்துறது ரொம்ப சுலபமாக நம்ம செய்யலாம். ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்த்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் செய்கிறத பார்த்து அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களாம் நம்ம வாழ அவர் வந்து மகிமையை அவர் தான் நீரே மகிமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து மகிமைப்படுத்துறதுக்கு வேறு யாருமே அவருக்கு தகுதி உள்ளவங்க கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் மகிமை ஆண்டவருக்கே தான். அதனால் அந்த வசனத்தில் அவர் சொல்கிறது என்னென்னா, மகிமையை பார்க்கும்படியாகும். மகிமையை பார்க்கணுன்னாக்கி அவருக்கு மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களாக தான் நம்ம வாழணும். அவர் மகிமையை நமக்கு ஊற்றி நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். அதனால் அவர்கிட்ட தான் அர்ப்பணித்து நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு மகிமையான காரியங்களை செய்து முடிக்கிற அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு தான் நம்மளை வழி நடத்துவார். அப்படிங்கிறத காரியங்களை செய்து அந்த மகிமையை நம்ம சுதந்திரிச்சுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும்.
அடுத்தது 4வது ஆலயம். ஆலயத்திலே நான் வந்து ஆராய்ச்சி செய்வேன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதை பார்த்திங்கன்னா முதலாவது ஆலயத்தை நம்ம பார்க்கலாம். ஆலயத்தில் என்ன ஆலயம்னாக்கி 1 2 நாளாகமும் 7 1 15 பார்த்திங்கன்னாக்கி சாலமன் கட்டின ஆலயத்தை தான் நம்ம முதலாவது. ஏன்னா ஆலயம்னா முதலாவது கட்டினது வந்து தாவீது ஆசைப்பட்டு கடைசியில் வந்து சாலமன் தான் கட்டுறாரு. அந்த காரியத்தை தான் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். சாலமன் கட்டின ஆலயம் வந்து கர்த்தருடைய மகிமையால் நிரம்பிட்டுன்னு சொல்லி 2 நாளாகமும் 7 1 15 நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்போ அந்த ஆலயம் வந்து மகிமையினால் நிரம்பி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து ஆலயத்தை கட்டி அந்த அதில் வந்து ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு எங்களுக்கு விடுதலை தரணும்னு சொல்லி சாலமன் கட்டின ஆலயத்தில் வந்து ஆண்டவர் வந்து நிரம்பி இருந்தார், மகிமையால் நிறைஞ்சு இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த மாதிரி இருந்தாலும் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அந்த திரைச்சிலையை கிழிக்காரலாம். அப்போ வந்து நமக்கு உள்ளே வாசம் பண்ணுறதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். தேவனுடைய ஆலயம், நீங்களே தான் தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 3:16 பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் தான் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆலயம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் வாசம் பண்ணுறாரு. அவர் ஆவியானவர் நம்மகிட்ட வாசம் பண்ணுறதுனால அந்த நீங்கள் தான் ஆவியானவர்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆலயத்தில் மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருப்பது மாத்திரம் இல்லை, நமக்கு வந்து விசுவாசிகளும் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் நம்ம வாசம் பண்ணும்பொழுது தான் அவருடைய ஆலயமாக மாற முடியும். சும்மா எல்லாருமே ஆலயமாக மாற முடியாது. ஆலயத்தில் எப்படி ஒரு பரிசுத்தம் இருக்கணும் எல்லாம் ஆண்டவர் சொல்வார். எங்கள் ஆலயத்தை கெடுக்கிறவனே நான் கெடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆலயம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும்னு பாருங்கள். முதல்ல ஏற்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாலும் அவங்க வந்து அவங்க ஆசாரியை மட்டும்தான் போகணுன்னு வச்சுருந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் கிழிச்சு நமக்கு வந்து உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு அவரோட கூட பேசுகிறதுக்கு ஒரு நல்ல காரியத்தை நமக்கு செஞ்சு தந்திருக்காரு. அதை வந்து லேசாக நினைக்கக்கூடாது. ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே ஆலயம் வந்து நீங்களே ஆலயம்னு சொன்னோன்னா பரிசுத்த ஆவியை தந்து நம்மளை ஆலயமாக மாற்றிருக்காரு. அதுக்காண்டி ஆண்டவர்கிட்ட நமக்கு நன்றி சொல்லி டெய்லி வந்து ஆண்டவரே இந்த ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாக்க நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நாளும் வாசம் பண்ணி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்தம் பண்ணி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் உதவியை கேட்டு அந்த தினமும் ஜெபிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் சொன்னேன் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைம் கிடைக்கும் அந்த டயத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆவியானவர் உதவி செய்ய நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது ஆலயமாக நம்ம மாற்றுவார். அந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக பாதுகாக்கணும். அதுதான் முக்கியமானது. அதுக்கு ஆண்டவருடைய உதவியை நாடி ஜெபிக்கணும். அடுத்தது ஆலயத்தில் போய் சும்மா இருக்கிறதுல ஆராய்ச்சி செய்யும்படியாக சொல்லி நம்ம படிக்கும். அப்போ ஆராய்ச்சினா என்னன்னு நம்ம பார்க்கும்போது யோவான் 5:39 5:24 ரெண்டையும் பார்த்தீங்கன்னாக்கி தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாக உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் வேத வசனங்களை நம்ம நிறைய ஆராய்ச்சி பார்க்கணும். ஆராய்ஞ்சுன்னா பாருங்கள், ஆராய்ச்சி செய்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய அவார்டு கிடைக்குது, அவங்களுக்கு நிறையா அதனால பலன் கிடைக்குது. நம்ம உலகத்தில் என்னமோ நிறைய காரியங்கள் வந்து அவங்க செய்கிறதுனால நமக்கு வந்து அதனால பலன் கிடைக்குது. ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு நிறைய காரியங்களை கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு காரியம்னாக்கி அவங்க வந்து ஆராய்ந்து நிறைய பார்த்து நிறையா ஒரு இது கண்டுபிடிக்கணுனாக்கி வருஷக்கணக்காக ஆக்கி அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேத வசனங்களையும் அதை மாதிரி ஆராய்ந்து பார்க்கணும். நிறைய போனோடனே படிச்சுட்டு நான் இன்னைக்கு படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் வந்து நமக்கு நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனா அவரை நம்ம வசனத்தை கேட்டு அவரை விசுவாசிக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி நம்ம படிக்கும். அந்த வசனத்தின்படி பாருங்கள், நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுன்னாக்கி ஆண்டவர் பாருங்கள் எப்படி சொன்னார் பாருங்கள். இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னா அந்த வேத வசனங்கள்னால்தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கணும். இதை ஆராய்ச்சி செஞ்சு படிக்கணுன்னாக்கி நீங்கள் வசனத்தை எப்போவுமே இப்போ நான் சொல்கிறது தான் கடன்னு வாசிச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா. அது வந்து மைண்டில் வந்து அவ்வளோ ஒரு நல்லா கரெக்டாக நிற்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் தான். ஏன்னா வந்து நிறுத்தி நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி நிறைய பிள்ளைங்க பரீட்சையில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறுத்தி படிப்பாங்க. ஏன்னா அங்கே போய் ஞாபகம் வரும். இந்த வசனங்கள் ஒரு வார்த்தைகள் படித்தோம், ஒரு கொஸ்டினை படிக்கும், அந்த வசனத்துக்கு இந்த வார்த்தையை எழுதணும் அப்படிங்கிறத மனப்பாடம் செஞ்சு அவங்க படிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி ஸ்டெப்பாக படித்தாங்கன்னாக்கி ரொம்ப மனப்பாடமாக இருக்கும் அவங்களுக்கு. அதுபோல் தான் நம்மளும் படிக்கும்.
அது மாதிரி ஆராய்ச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னாக்கி வேத வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுதே அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவன் எதனால கிடைக்கும்? வசனத்தை கேட்குறதுனால, விசுவாசிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும். அப்போ வசனத்தை கேட்கணும், விசுவாசிக்கணும், அதனால நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் தர்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கி அப்போஸ்தலர் 17:11 பார்த்திங்கனாக்கி தேவ வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததுன்னா நற்குலசாலிகளாக இருந்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது ஆராய்ந்து பார்க்க வேத வசனங்களை தியானிக்கிறதுனா நித்திய ஜீவன் கிடைக்கும். வேத வசனங்களை கேட்கறதுனாலையும் விசுவாசிக்கிறதுனாலையும் நித்திய ஜீவன் கிடைக்குன்னு நம்ம பார்க்கோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் நல்ல குணங்கள் நமக்கு கிடைக்குது. நம்ம ஆண்டவருடைய வேத வசனங்கள்லாம் பார்த்திங்கனாக்கி ஆராய்ந்து நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்க நிறைய குணங்கள்லாம் மாறதுக்கு நிறைய நம்ம வேறு எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரோட ஜெபித்து இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை குணங்களை, நம்முடைய வாழ்க்கையை எல்லாத்தையுமே மாற்றக்கூடியவர். அதனால் நமக்கு அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா அதெல்லாம் நம்மள்கிட்டருந்து எடுக்க நம்மளால் முடியாது. நம்ம நீக்கிட்டு ஐயா நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஆண்டவர் ஒரே ஒரு ஆண்டவர் தான் இருக்கார். நமக்கு அவர் தான் நமக்கு வேத வசனங்கள் எழுதி தந்திருக்காரு. அதை ஆராய்ந்து பார்த்து நல்ல குணங்கள், நித்திய ஜீவனை தரக்கூடிய ஆண்டவர் வசனம் எல்லாத்தையும் இந்த வசனங்களை படிக்கும்பொழுது நமக்கு அதை செய்கிறாரு. அதை நம்ம ஆராய்ந்து படிக்கணும். ஏன்னா நிதானமாக படிங்க. அதனால் நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். 6வது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னு சொன்னோம்னா நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படின்னு சொன்னோம்னா சங்கீதம் 23:6 நீங்கள் சங்கீதம் 23 நிறையா தெரியும். அதனால் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொல்லி சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இத்தனை அறிவாக ஞானத்தோடு எழுதுறாருன்னா நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. எப்போ அவருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடரலைன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு நம்ம யோசனை பண்ணணும். அப்போ நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம என்னத்தை நாட்டுக்கோம், நம்ம கிருபையை நாட்டுதோமா, நம்ம அவருடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தை தியானிக்கும்போது நம்ம ஜெபத்தோடு கூட தியானிக்கணும். நமக்கு நம்ம இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, ஏதாவது எதுவாலும் நமக்கு ஒரு கஷ்டங்களோ ஒரு ஏதோ ஒன்று நமக்கு நேருதுன்னு வைங்க, அதுக்கு அதை ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்பணும். நம்ம ஆண்டவரை நம்பி கர்த்தரோடு இருக்கணும்னு நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கர்த்தரோடு நம்ம இருக்கோம், நம்ம அவருடைய முகத்தை தரிசிக்கும், அவர் நம்மளோட கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி முடிப்பாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஏன்னா நிறையா காரியங்களில் பார்த்திங்கன்னாக்கி ஜீவனில் நாளெல்லாம் நன்மையை கிருபையும் தொடரும்னா சில நாட்களில் கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது அதையும் நம்ம தியானிக்கணும். ஏன்னா கஷ்டமே வராது, நன்மை மாத்திரம்தான் வரும் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க முடியாது. கிருபையும் நன்மையும் நம்மளை தொடர்ந்து வரும்பொழுது இந்த மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை நம்ம மேற்கொள்ள முடியுங்கிறத நம்ம தியானிக்கணும். ஏன்னா ஆண்டவரே நான் நோக்கி பார்த்து அவர் நம்மளோடு கூட இருக்கும்போது அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நல்ல காரியங்களை நமக்கு நிறைய காரியங்கள் செய்து முடிக்கிறவராக இருக்கார். அதனால் அந்த காரியங்களை நம்ம உறுதியாக நின்றோம்னாக்கி ஜெபித்து அதில் ஜெயம் பெற முடியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் எவ்வளோ நாள் நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சுருக்காரோ அவ்வளோ நாள்லையும் ஆண்டவரையே நம்ம அவருடைய கிருபை அவருடைய நன்மையே நம்ம தொடர்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். தீமையான காரியங்களையும் நன்மையான காரியங்களை நம்மளை மாற்ற வல்லமுள்ள தேவன் அவர். அதனால் அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்ம ஜெயிக்க முடியும். அதை நம்ம தியானிங்க. அடுத்தது கிருபையுள்ள நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இந்த ஆலயத்தில் தங்குவேன்னு சொன்னோம்னாக்கி நம்ம பார்த்தோம்னாக்கி அவருடைய கூடாரத்தை தான் நம்ம பார்க்கணும். சங்கீதம் 61:4 பார்த்திங்கன்னா நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன்னு சொல்கிறாரு. அப்போ உம்முடைய கூடாரத்தில் தங்குவேன்னா கூடாரம்னாலே ஆண்டவருடைய ஆலயம்னு சொல்லி நம்ம நினைக்கும். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து அந்த இடத்துல நின்று தான் அவர் அந்த சங்கீதத்தெல்லாம் எழுதியிருக்காரு. ஏன்னா சங்கீதங்கள் நிறைய தாவீது எழுதும்போது பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்களில் அவர் தான் எனக்கு எல்லாம் தஞ்சம் அப்படின்னு சொல்லி முழுமையாக அர்ப்பணிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி எங்கே தங்கியிருக்கோம், அவருடைய கூடாரமா அவருடைய பாதத்தில் நம்ம இருக்கோமா, அவருடைய வசனத்தை நம்ம பிடிச்சி ஜெபிக்கோமா, அவர் தான் எல்லாம் செய்து முடிக்கிறவர், அவர் தீமையான காரியங்கள் வந்தாலும் என்னை நன்மையாக மாற்றி என்னை நடத்தக்கூடிய ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னாக்கி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். ஜெயத்தை பெறதுக்கு ஆண்டவருடைய உதவியை நாடி தேடி நம்ம அதில் தங்கியிருக்கணும். அவருடைய பாதத்திலே நம்ம எப்பொழுதும் தஞ்சமாக இருந்தோம்னாக்கி அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவர். அடுத்து சங்கீதம் 118:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றிய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அதில் ஒரு பாட்டு கூட வரும்,
நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அப்படின்னு பாடல் கூட இருக்குது. அந்த மாதிரி அந்த வசனத்தின் மூலமாக நம்ம பாடி கூட ஜெபிக்கலாம். நீங்கள் நீதிமானுடைய கூடாரங்கள் ரட்சிப்பின் செய்து கம்பீர சத்தம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு ஸ்பீடாக போயிருந்தோம். அதே ஒரு பாடலாக ஒரு 4-5 தடவை சொல்லி அப்படியே அந்த வசனத்தை அப்படியே தியானிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு சொந்தமாக தான் மாறும். ஏன்னா நீதிமான்னா ஆண்டவர் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. கூடாரம்னா ஆண்டவருடைய பாதம், அவருடைய பாதத்தில் இருக்கும். அப்போ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தான் இருக்கும். ஏன்னா அழுகையின் குரலெல்லாம் கம்பீர சத்தமாக மாற்றக்கூடியவர். ஏன்னா அழுதுட்டு நம்ம போவோம். அவர் நம்மளை தேற்றி நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாமே கூடாரவாசியாக தான் இருந்தாங்க. அதனால் கூடாரவாசின்னா அவங்க ஏதோ இல்லாமல் அப்படி கூடாரம் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த நாட்களில் அந்த காரியங்கள் தான் செய்தாங்க. கூடாரம் போட்டு தான் இருந்தாங்க. அதனால் அப்படி இருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம்னாக்கி நம்ம நிறைய கூடாரத்தை பற்றி படிக்கும்போது பார்த்திங்கனாக்கி பேதுரு சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஏன்னா பேதுரு இயேசு கிறிஸ்துவோட சொன்ன வார்த்தை தான் நமக்கு ஞாபகம் வரும். மறுபட்டு இருக்கும்போது பேசின வசனங்கள் அவர் சொல்லுவார், நமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், அடுத்தது எலியாவுக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம், இயேசுக்கு ஒரு கூடாரம். 3 கூடாரத்தை போட்டு நம்ம இங்கே இருந்துடலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவாலேருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே கூடாரவாசிகளாக இருந்தாங்கன்னு நம்ம படித்தோம். இப்போ இங்கே வரும்போது பார்த்திங்கன்னாக்கி எல்லாருமே கூடாரம், இவர் அந்த வசனத்தில் உள்ளதை அப்படியே இங்கே கொண்டு வர்ற மாதிரி நமக்கு காட்சியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா மத்தேயு 17:2-4 பார்த்திங்கன்னாக்கி அதே மாதிரி வேத வசனத்தில் சொல்கிறது பார்த்திங்கன்னாக்கி 17:4 பார்த்திங்கன்னாக்கி பேதுரு இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு எலியாவுக்கு 3 கூடாரங்களை போடுவோம் என்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஏன்னா 3 கூடாரம், ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம இங்கே இருந்தலாமே, இது நல்ல இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி மத்தேயுவில் சொல்கிறத நம்ம பார்க்கோம். மார்க் 9:5 பார்த்திங்கன்னாக்கி 3 கூடாரம் போடுவோம் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு 3 பேருக்கு 3 கூடாரம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதை மார்க்கில் எழுதியிருக்கு. மார்க் தான் முதலாவது எழுதுனது. அவர் கூடாரம் போடுவோம்னு சொல்லி அதோடு முடிச்சுக்கிட்டார். ஆனால் மத்தேயுவில் பார்த்திங்கன்னாக்கி இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் சித்தமாகுன்னு சொல்கிறான் பாருங்க. அது மாதிரி உமக்கு விருப்பம்னாக்கி இங்கே ஒரு கூடாரத்தை 3 கூடாரத்தை போடுவோம் எல்லாம் 3 பேருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறது நம்ம பார்க்கலாம். லூக்கா 9:33 பார்த்திங்கன்னாக்கி தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொன்னான். அப்போது என்ன சொல்கிறோம், நம்ம இந்த கூடாரம் போட்டு இப்படி இருக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஆண்டவர் ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்கார். இப்படி 3 கூடாரம் போட போகிறோம்னு நம்ம சொல்லுமே, இவங்க இருக்கிறதுக்காக ஆண்டவர் வந்திருக்காருன்னு அந்த அறியாமல் ஆண்டவரே சொல்லுவார். நான் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லணும், அது எல்லாவற்றையும் சொல்லி நீங்கள் தாங்கிக்கிட மாட்டீங்க. இன்றைக்கி நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், நான் மறிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இப்படி அழுதிங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் சொல்லுவார், இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது இவர் என்ன சொல்கிறோம்னே தெரியாமல் மறுரூபத்தில் இருக்காங்க. 3 பேர் இருக்கிறத பார்த்த உடனே 3 பேருக்கு கூடாரம் போட்டு இங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் என்னதுன்ட்டு நம்ம லூக்கால மட்டும் இன்னது தான் சொல்கிறது என்னதுன்னே தெரியாமல் அவர் சொல்கிறாரு. அப்படிங்க அறியாமல் சொல்கிறாரு. அறியாமனா என்னது, நம்ம இங்கே இப்போ இதுதான் முடிவா, ஆண்டவருக்கு கூடாரம் போட்டு இங்கே இருக்க போகிறாரா அப்படிங்கக்கூடிய காரியங்கள் தெரியாமல் சொல்கிறாருன்னு சொல்லலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தெரியாமல், நமக்கு அறியாமல் நிறைய ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம நம்முடைய வாழ்க்கையில் நம்மளே எங்கேயோ தங்கி இருந்துட்டு நம்ம யாரோ சொல்கிறது கேட்டுட்டு அப்படியே போகிறோம் பார்த்திங்களா. அப்படி போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டங்கள் இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்க வளமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளை ஆற்றி தேற்றக்கூடியதாக இருக்குது. அதனால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு போதுமானதாக இருக்குது. வசனங்களை தியானிக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு வசனங்களாக தியானித்து இப்படி நிறுத்தி நீங்கள் படித்து அதுக்குடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கார். அவர் இந்த காரியத்தை செய்ய முடியும், இந்த காரியத்தை செய்ய முடியாதுங்கெல்லாம் கிடையாது. எல்லா காரியத்தையும், ஏன்னா சகலத்தையும் உருவாக்கின தகப்பனுடைய பிள்ளை நாம். அதனால் எந்த காரியங்கள் நமக்கு நேரிட்டாலும் சரி, நமக்கு எந்த தேவை இருந்தாலும் சரி, உதவியானாலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஆராய்ந்து கேட்கக்கூடிய அந்த காரியங்களை நம்ம செய்வோம். ஆண்டவர் நம்மளை தான் ஆலயம்னு சொல்லியிருக்காரு. அதனால் நமக்குள்ளே இருக்கிற ஜீவனுள்ள தேவனை நாம்
ஆராதிக்கிற மகிமைப்படுத்துகிற காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்மளையும் ஆண்டவர் உயர்த்துவார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மளை உயர்த்தி அவருடைய எல்லா காரியங்களிலும் அவர் நம்மளோடு கூட பேசுகிறத, நம்மளோடு கூட இடைபடுறத, நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளோடு கூட பேசி இந்த காரியங்களை நீ நடந்து போவோம்னு சொல்லக்கூடிய காரியங்களை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அதனால் போதித்து நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். நமக்கு போதிக்க வேறு யாருமே தேவையில்லை. ஆண்டவர் தான் நமக்கு போதகர். அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறவர். நமக்கு சிலர்கிட்ட போய் கேட்கும் பொழுது நமக்கு சிலர் சொல்லித் தருவாங்க, சிலர் சொல்லித் தர மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம அவர் பாதத்தில் போய் ஆண்டவரே எனக்கு இது உதவி செய்யுங்க, எனக்கு இது தெரியலை, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு பொழுதும் என்னால் முடியாதுன்னு சொல்லி தள்ளி விடுறது ஆண்டவர் கிடையாது. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏன்னா புறம்பே தள்ளுறது மனுஷன்தான், ஆனால் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறவர் கிடையாது. அதனால் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது அவருடைய ஆலயங்கிறது நம்ம சரீரம். அவரை ஆராய்ச்சி செஞ்சினாக்கி நம்முடைய சிந்தனைகளை அந்த வசனங்களெல்லாம் தியானிக்கக்கூடிய ஒரு காரியங்களை செஞ்சு நம்ம எவ்வளோ நாள் இருக்கமோ அதில் ஆண்டவருடைய பாத்திரம் தங்கி இருக்கிற பிள்ளைங்களாக இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களாக நம்மளை ஒன்றை கேட்கணும், அதே நம்ம கேட்டு அதை நாடணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆலயத்துலேருந்து அவருடைய மகிமையை பார்க்கணும். நம்முடைய ஆலயத்தில் எப்படி ஆராய்ச்சி செய்யணும், நம்ம ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எப்படி ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அந்த காரியங்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை எங்களை விட்டு அகற்ற உங்களால் முடியும். ஆண்டவரே, நீங்கள் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களுக்கு தேற்றவான தந்த தேற்றவான எங்களோடு கூட பேசுகிற அனுபவத்துக்குள்ளே நாங்கள் வரணும். நாங்கள் பேசுறது மாத்திரம் இல்லை, நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் எங்களுக்கு நடத்தி செல்ல நீங்கள் போதுமானவராக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி இந்த வசனங்களை தியானித்து நீங்கள் ஜெபத்தோடு கூட வசனங்களை தியானிங்க. அந்த பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கணும். நீங்கள் நிறைய காரியங்கள் நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம நிற்கும்போது ஆண்டவர் உதவி செய்கிறவராக நமக்கு எபினேசராய் அந்த சாமுவேலுக்கு செஞ்சது நமக்கும் செய்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் வசனங்களை தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது நாம் தான் ஆலயம். நம்முடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிற தகப்பன் பரிசுத்தர். நம்மளும் பரிசுத்தமாக வாழறதுக்கு அர்ப்பணிப்போம். அற்புதமாக நடத்துதை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டு ஆண்டவர் துதிக்க அவர் இந்த நாட்களிலே நமக்கு கிரியை செய்வார், கிருபை செய்வார். அதை நினைத்து நன்றி சொல்லி ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். ஆமாம், ஜெயிப்போம். பலிபீடமே பலிபீடமே கரைகள் போக்கிடும், கண்ணீர் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. கரைகள் போக்கிடும், எங்கள் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே. நன்றி சுவாமி. எங்களுக்கு பலியாய் எங்களை மீட்டெடுக்க, எங்களுக்கு ரட்சிக்க, எங்களை எல்லாவற்றிலும் எங்களை தூக்கி எடுக்க வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி சுவாமி. ஒன்றை கேட்டு அதையே நாங்கள் நாடவும், உடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை உடைய மகிமையை கண்டு உடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்து இந்த வசனங்களை தியானித்து நல்ல குணங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தங்கியிருந்து நாங்கள் ஆண்டவரே நீங்கள் சொல்வதை கேட்டு அது கீழ்ப்படிய கற்றுத்தாங்க. இஸ்ரேல் மக்களை ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாத போது அழிந்து போனாங்களே, அப்படி அல்ல ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எங்களை ஆலயம் என்று சொல்லி எங்களை ஆண்டவரே சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே எங்களை ஆலயமாக மாற்றிருக்கீங்களே. எங்களுடைய சரித்துக்குள்ளே நீங்கள் ஆலயமாக இருந்து எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே போதுமானவராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவை நேரத்திலே எங்களுக்கு கஷ்டங்கள் வர்ற நேரத்திலே தாவீது பாடினது போல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீங்கள் பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கீங்க. எங்களுக்கு ஆண்டவரே இடையூறு செய்கிற பிசாசானவன் எதை செய்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் முடிக்க வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் தகப்பனே உம்முடைய பாத்திரை அமர்ந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல நாங்கள் நல்ல
பங்கை தெரிந்து கொண்டு உம்முடைய பாதத்தை மாத்திரம் தேடி நாடி ஓடு வருகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வசனங்களின் மூலமா எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னீங்களே, அந்த ஆலோசனையின்படி நாங்கள் நடந்து சென்று ஆண்டவரே பிசாசின் எல்லா கிரியைகளையும் அழிக்க வந்த தேவனுடைய பிள்ளை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி இந்த ஆண்டவரே உம்முடைய உதவியை நாடி தேடி வருகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட்டு உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால் நிறைங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஆலயத்தை மாத்திரமல்ல, இந்த ஆலயம் என்று சொன்ன சரீரத்தை நிரப்பி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிறவர் நீங்க இருக்கீங்க. எந்த இடத்துல நாங்கள் வெட்கப்படாதபடி எங்களை உயர்த்துகிற நல்ல தகப்பன் நீங்க கூட இருக்கீங்க. தகப்பனே, எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நாங்கள் அழுது விடாதபடி, அமர்ந்து விடாதபடி, சூழ்நிலையை மாற்றுகிற தேவனுடைய வல்லமுள்ள பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பாதத்தை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. தகப்பனே, முதலிடம் உமக்கு மாத்திரம்தான் நாங்கள் கொடுக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ள என் தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, அர்ப்பணிக்கிறோம் பாபா, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டீங்க சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து வழி நடத்துகிறவர் கூட இருப்பதை கண்டுகொண்டு பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வரட்டும் ஆண்டவரே. உம்மிடத்திலே அர்ப்பணிக்கட்டும். அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துகிற தேவன் என்று அவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவனுடைய பாதத்திலே வர எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே நீங்க உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக வாலிப பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. பரிசுத்தமாய் வாழ ஒரு திரள் கூட்டங்கள் எழும்ப தேவன் எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த எபினேசரா உதவி செய்தீர் அன்றைக்கு சாமுவேலுக்கு, அதுபோல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய உதவி, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் செய்ய முடியும் ஆண்டவரே. அதை நீங்கள் தந்து எங்களை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில எத்தனை நாளுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்று சொன்ன இந்த தாவீதை போல நாங்கள் ஆண்டவரை சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நம்முடைய வல்லமுள்ள பிரசன்னம், நோயினால் வாடுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் வேதனையோடு காணப்பட்டாலும் தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே நம்பிக்கையின் உறுதியை தந்து எங்களை நடத்தி செல்ல போதுமானதாக இருக்கிறபடியா அதிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து எழுப்பி பிரகாசிப்போம் என்ற விசுவாசத்திலே நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கு பயன்படுத்தி எத்தனையோ காரியங்களை எங்களை நடத்தி இருந்திருக்கீங்க. போக்கில் வார்த்தைகளை கூட இருந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி சுவாமி. அப்படியே நீங்கள் ஆண்டவரை பேசும் பொழுதும் நாங்கள் நடக்கும் பொழுதும் எங்கு சென்றாலும் ஆண்டவரே உடைய வசனத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் உங்களை பயன்படுத்த பலப்படுத்த உங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் கிருபை செய்யணும். பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பா, என்னை போல அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை எல்லாம் அற்புதமாக நடத்துங்க சுவாமி. அந்த பிள்ளைகளின் மூலம் அநேக ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய வல்லமுள்ள தேவன் நீங்க பயன்படுத்துங்க. கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. பிள்ளைகளை நீங்க ஆசீர்வித்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ பிள்ளைகளெல்லாம் அற்புதமாக நடத்துகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும் சுவாமி. அபிஷேகத்தினால் நிறைக்கிற நாட்களாக மாறட்டும். கிருபையினால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க தாங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகனமாய் மேலாம் மத்திய செலுத்துகிறேன். ஏசு நாமத்தில் ஜெபங்கள்